அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாஜகவு தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாக தொடர்ந்து சில நாட்களாக அந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைக்கு நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டிருக்கிறார் புசி ஆனந்த் அவர்கள். கூட்டணி குறித்து கேட்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. டெல்லி செல்ல இருக்கிறார் விஜய். பல முனைகளிலும் பாஜக தாவேகா தரப்பு விஜய் தரப்பு அணுகி பேசுவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. இதையெல்லாம் வச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள், வணக்கம் ஆர்கே. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. நம்மளோட பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சில நாட்களாகவே இந்த தகவல் இருக்கு, விஜய் டெல்லி போறார், கருத்து கேட்கிறார் புசி ஆனந்த் கூட்டணி குறித்து அப்படின்னு, முடிவாகலாம். என்னதான் உங்களுக்கு என்ன சோர்ஸ் என்ன சொல்லுது? அதாவது பாஜகவினுடைய அந்த என்டிஏ கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல, அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ, இடி. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் நெருக்க முடியுமோ அவங்களெல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறது. நேருவை நெருக்கி கொண்டிருக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் நெருக்கி கொண்டிருக்கிறது. டு தி எக்ஸ்டென்ட் தட் அனிதா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வாட்டி நான் கண்டெஸ்ட் பண்ணலப்பா, இவனுக்கு போட்டு பண்ணுற தொந்தரவில் அது திமுகவில் வேற ஃபுட்பாலில் கூட இடம் கிடையாது, அதனால அவன் திருச்செந்தூருக்கு ஆயிரக்கணக்கான மனுக்கள் கூடியிருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த இடி என்ற கட்சி சூப்பராக திமுக கையாண்டு கொண்டு இருக்கு. சிபிஐக்கு பிரீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கொண்டு சேருங்கடா, இன்னும் ஏன் சேர்க்கலையேங்கிறது கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னால் ஒரு 2 நாள் விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி விசாரணைகள் நீங்கள் யார்கிட்ட போலீஸ்காரர்கிட்ட பேசி பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ராஜீவ் அசாசினேஷன்ல ஆரம்பிச்சு கூட கேட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது, அதுக்கு சிலரை அழைக்கிறார்கள், அழைத்து அவரிடம் மொழி எடுக்கிறார்கள். அதன் பிறகு அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணிட்டு இன்னொரு செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள், இதுல சம்மந்தமே படாத ஒரு குரூப் மறுபடியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இருக்கிற ப்ரூஃப் என்ன இருக்குன்னு அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு மேக்சிமம் ஒரு 2 வாரத்துக்கு உள்ளால அவர்கள் மறுபடியும் இந்த நபரை அணுகி கொண்டு அவர்கிட்ட மறுபடியும் கேட்பாங்க, சில விளக்கங்கள் தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது, ஜனவரி முடிச்சுட்டு மார்ச்ல தான் வருது. ஏனென்றால் ஜனவரியிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் மாறுவார், உஜாலாக்கு மாறுவார், நம்ம எவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம், ஜனநாயகத்தை முடக்கி விட்டோம். சிபிஎஃப்சி, அதாவது இன்னைக்கு பாருங்க, பல அமைப்புகளுக்கும் சாலிசிட்டர் ஜெனரல்ல இருந்து அந்த மாதிரி நபர்கள் கிடைக்கவே மாட்டார்கள். அதாவது ஆட்சிக்குள்ளால் ஆட்சியில் இருக்கின்ற அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாம் அணுகவே முடியாது, கிட்ட கூட போக முடியாது. லா மினிஸ்டர் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு, பிஎம்ஓ சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இருக்கின்ற நபர்கள் இன்னைக்கு சிபிஎஃப்சிக்கு அப்பியர் ஆகி இந்த ஒரு படத்தை முடக்கிறாங்க. அதே நபர்கள் அடுத்ததாக கேரளா ஸ்டோரின்ற ஒரு படத்தை டப்புன்னு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக எடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு இது அந்த ஃப்ரேம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவரை எப்படியாச்சும் கார்னர் பண்ண வேணும். கார்னர் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகத்தில் ஒரு கார்னர் பண்றாங்க. ஜனநாயகத்துக்கு ஃபண்டிங்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த ஃபண்டிங்கை வச்சு ஃபர்ஸ்ட் கார்னர் பண்ணாங்க. எங்கிருந்து ஃபண்டிங் வந்ததுன்றதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒண்ணு, அதுல ஒரு கார்னர் ஆகிறாரு. அது அப்கோர்ஸ் அது ஒரு பிரச்சனையா தான் வருது. அடுத்து கரூர்ல கார்னர் பண்றாங்க. இந்த 2 விஷயத்திலையும் வருகின்ற அழுத்தம், இந்த அழுத்தத்தை தான் இப்ப அடுத்ததாக நாளைக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க. இவர் இன்னைக்கு இங்கிருந்து போய் அங்க போய் இறங்கி நாளைக்கு கதையில போனாருன்னா அவங்க இந்த பிஜேபிக்கு சேர்றியாப்பா அப்படின்னு கேட்டு ஆரம்பிப்பாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி போலதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்றால் அவர் போயிருந்தா சும்மா உட்காந்து பேசி முடிச்சிருக்கலாம், எவ்வளவு சீட்டுங்கிறது கூட அங்க பேசியிருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நபர் இன்னைக்கு அரசியலுக்கு இருக்கிறார். நானெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் தான் அவரை அழைத்தேன், நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் பேசின நபர் நான் தான். அவர் மாற்றத்தை ஏதோ கொண்டு வருவோம்னு பார்த்தாரு, மாற்றம்லாம் ஒன்றும் கொண்டு வரல, அது மோர் ஆஃப் த சேம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற ஒரு நபரை இன்னைக்கு எப்படியாச்சும் ஒன்னும் முடக்க வேண்டும், இல்லை என்றால் நம்ம கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்னு அரசியல் இருந்து ஒதுங்கிக்கிங்க, இல்லாட்டி கூட்டணிக்கு வாங்க. இதுதான் 2 ஆப்ஷன் தான். அதாவது ஒன்றும் பொலிட்டிக்கல் சூசைடு, இல்லை என்றால் ஆக்டிங் கரியர் சூசைடு. இது 2ல சூசைடு தான் கடைசியில், இவ்வளவுதான் முடியும். நீங்க இதுல இருந்து பின்னால வெச்ச ஸ்டெப்பை பின்னாடி வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க கரியர் அவுட். இப்போ ஆர்கே, இப்போ விஜய் அவர்கள் ஜனநாயகனுக்கு பிறகும் கூட்டத்தில் பேசுறப்ப ரொம்ப சூசகமா என்ன சொன்னார்னா, நமக்கு நெருக்கடியெல்லாம் இருக்கு, அதற்கெல்லாம் நம்ம பணிஞ்சு போற ஆளா அப்படின்னு கேட்டார்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு வில் பவரை காமிச்சாருல்ல,
அது அது அப்படியே இருப்பார் அப்படின்னு நினைக்க முடியாதா? இல்லை, இந்த பணக்காரங்களுக்கு வில் பவர் என்பது அது சௌரியத்தை பார்த்து மாறுங்க. அது சொகுசு வாழ்க்கையிலிருந்து எடுத்து இவ்வளோதாங்க மேட்ரு, இவ்வளோதான். ஏன் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இன்னைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாக்கி எதிர்கட்சியில் இருக்கின்ற அனைவரும் வந்து சொகுசு வாழ்க்கையை வந்து விரும்புகிறார்கள். அதை வந்து அது கண்டுட்டாங்க, ருசி கண்டுட்டாங்க. ஒரு வருஷம் 2 வருஷமா கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா வந்து பிரைவேட் பிளேன்ல இருந்து ஆரம்பிச்சு, ஏன் இங்க வந்து போன ஆட்சியில என்னங்க எத்தனை அமைச்சருடைய பிள்ளைகள் வந்து பிரைவேட் பிளேன்ல பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க, மால்டீவ்ஸ்க்கும் இது துபாய்க்கும். இப்பவும் போயிட்டு தானே இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் இருக்கின்ற நபர்களும் அதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு வந்து சொகுசை வாழ்க்கை கண்ட அரசியல்வாதிகளுடைய அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்களும் அதே மாதிரி அவர்களும் வந்து ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை. விஜய் ஜெயிலுக்கு போக விரும்புகிறாரா இல்லையா, இவ்வளவுதான் கேள்வி. விஜய் வந்து இன்னைக்கு முடியாது என்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டால், சில இடங்கள்ல வந்து முரட்டுத்தனமான அவர் வந்து பிடிவாதம் பிடித்திருக்கிறார். த்ரிஷாவனுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, அவருடைய சங்கீதாவனுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, அதாவது அவங்களுக்கு வந்து நான் இவ்வளவுதான் பண்ணுவேங்கிறது ஒரு முடிவா எடுக்கிறார். எப்படி ஸ்ரீதர் வெம்பு ஒரு முடிவு எடுத்தாரு, ஆனா அது ரொம்ப நெகட்டிவா போகும், எல்லா இடத்துலயும் நெகட்டிவா போகும். நான் கூட அவரை சப்போர்ட் பண்ணிருக்கேன் அந்த இதுல வந்து. சங்கீதா வந்து இந்த டைம்ல, அதாவது அரசியலுக்கு வந்து தேர்தலுக்கு இவ்வளவு அருகில் வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவோ காலமா பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது எப்ப வேணா பண்ணிருக்கலாம், ஏன் இப்போ போடுறாங்க அந்த கேள்வி நான் எழுப்புறேன். ஆனால் அது எழுப்பும் போது அதுலயே ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கு. ஓஹோ, நீங்க பெண்களுக்கு எதிரானவனா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என்னை பார்த்தும் கேட்கலாம், அவரை பார்த்தும் கேட்கலாம். அப்ப அந்த விஷயம் நிச்சயமா இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து அதுல கடும்பிடித்தமா இருக்காரு. இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது. நான் இப்ப நீங்க சொல்றது, இப்ப அந்த தனிப்பட்ட விவகாரம் அதை வேறொன்றா ஒரு மகளிர் தினத்துல பேசினார். இப்ப கூட்டணி அப்படின்ற விஷயம்ன்றது, இப்ப நான் தான் முதல்வர் வேட்பாளர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் உள்ளுக்கு கொண்டு வருவாங்களா? நான் அவருடைய கேரக்டர் வந்து பப்ளிக்ல வெளிப்படையாக இருக்கின்ற விஷயங்களை வச்சு ஒரு கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்றேன். அதாவது சங்கீதா விஷயத்துல ஆனாலும் சரி, த்ரிஷா விஷயத்துல ஆனாலும் சரி, ஒரு மேரேஜை கொண்டு வர்றாரு. அது எவ்வளவுதான் அழுத்தம் அங்கிருந்து இருந்தாலும், த்ரிஷா சைடுல எவ்வளவுதான் அழுத்தம் இருந்தாலும் அந்த டிசிஷன் இருக்கு இல்லையா, நான் கொண்டு வருவேங்கிற டிசிஷன் வந்து இவருடைய டிசிஷனா தான் இருக்கு. அதுல ஒரு கடுமுடுத்தம் பிடிச்சாரு. அதே மாதிரி தான் இதுவரை வந்து ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் வந்து இதுவரை பிஜேபிக்கு நான் வந்து போவே மாட்டேன், அந்த கூட்டணிக்கே போக மாட்டேன் டிசிஷன் இருக்காரு. அந்த டிசிஷன் இன்னும் இருக்காரு, அந்த கடுமுடத்திலும் இருக்காரு. அப்ப என்னை பொறுத்தவரை இந்த கேரக்டர் வச்சு பார்க்கும்போது அவர் நிச்சயமாக இந்த கூட்டணியில் உள்ளே வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய அவருடைய இதுவரை இருக்கின்ற கேரக்டர். நம்ம வெளிப்படையா தெரிகின்ற விஷயங்களை வந்து பார்க்கும்போது தெரிகிறது. சோ அழுத்தம் இருக்கு, கட்டாயம் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆனா அவர் வந்து அழுத்தம் பிளேட்டன்டாங்க. நாம பேசுறோம் இல்லன்னா நம்மள கேஸ் போட்டு ஜெயில் உள்ள போட மாட்டாங்க. சிபிஐக்கு எதிராக இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், கழுவி ஊத்திட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், ஒரு பேட்டர்ன் இருக்கு, என்கொயரிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அது பேட்டர்ன் மாறி நீங்க வந்து நாளைக்கு எலெக்ஷன் அறிவிக்க போற ஒரு மாநிலத்துல வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து அங்க வந்து அப்பியர் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? 90 நாளைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இல்லையா, கேஸ் முடிச்சு கொடுன்னு சொல்லிச்சு இல்லையா? 90 நாள் என்னைக்கு முடிஞ்சதுங்க? 90 நாள்ல என்னைக்கே முடிஞ்சிச்சு. இவங்களும் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல. எல்லாருமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. கோழி டெல்லிக்கு போயிருக்கு, அமுங்க முடியுமா முடியாதா? என்னை பொறுத்தவரை முடியாது. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த தகவல் கசியறப்ப இப்போ இமீடியட்டா மறுக்கலாம், அப்படிலாம் ஒண்ணு வாய்ப்பே கிடையாதுங்க, அது எங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லப்படலாம். ஆனா அங்க ஒரு அமைதி இருக்கு. இன்னைக்கு வந்த செய்தி வந்து கருத்து கேட்குறாங்க, கூட்டணிக்கு போகலாமா என்னன்ற மாதிரி செய்தி இருக்கு. இப்போ பாஜக முயற்சி செய்யுதுன்னு ஒரு செய்தி இருக்குல்ல, அதையும் மறுக்கலாம். ஆனால் நயினார் நாகேந்திரன் சொல்றார், ஆனால் இன்னொருத்தர் சொல்ற இல்லை பவன் கல்யாண் மூலமா பேச்சு இருக்கு அப்படின்னு. இது ஒரு புரியாத தன்மை இருக்கு. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா என்ன நடக்குதுன்னு? இல்லை, சசிகலா அம்மையார் விவகாரத்தில் காங்கிரஸில் இருவேறு கருத்துக்கள், பாஜகவில் இருவேறு கருத்துக்கள் இருந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களோட விஷயத்திலையும் பாஜகவில் இருவேறு கருத்துக்கள் இருக்குது. இவர் எல் முருகன் சொல்றாரு, ஒரு விழுக்காடு ஓட்டு கூட நீ நிரூபிக்காதவர், எம்ஜிஆர் காலத்திலோட இதெல்லாம் போச்சு, என்ன அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற அதே வார்த்தையை எல் முருகன் பேசுறாரு. அண்ணாமலை காஃபியும் டீயும் கலக்க முடியாதுங்கிறாரு. டீன்னா வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. காஃபிங்கிறது நிரூபிக்கப்பட்ட காஃபி, டீங்கிறது கற்பனை டிவி டீ. அவர் எந்த எலெக்ஷன்லையும் இதில் விஜய் கண்டெஸ்ட் பண்ணலையே. அதெல்லாம் அண்ணாமலை அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு. டாக்டர் தமிழிசை அம்மையார் விஜய் வரணும், இது திமுகவை தோக்கடிக்கணும்னா நீங்க வரணுங்கிற கருத்தை டாக்டர் தமிழிசை அம்மையார் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் முதல்ல அதே கருத்தை சொன்னாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம பின்னோக்கி பார்த்தாலும் கூட ஹேமாலினி கமிட்டி போட்டாங்க விஜய்க்கு ஆதரவாட்டு. ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து திமுக ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை போங்கப்பா, அவங்க கருத்து அது நயனார் கருத்து, அது அண்ணாமலை கருத்து, அது விடுங்கப்பா நல்லா தான் இருக்குன்னு அவங்க சிம்பிளா
கூடுதலா இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, நான் பிரதமர் சொல்லி வந்தேன். எஸ், அதுதான் நான் கூடுதல் பிரதமர் ஒரு சொல்லி வார்த்தையை வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாப்ல. இப்ப இந்த இடத்துக்குள்ள சசிகலா அம்மையார் விஷயம் நடக்கும் போதே மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பெட்டி இருக்கும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னாப்புல. நான் தான் உங்க நிகழ்ச்சி தான் சொன்னேன், மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஆர்கே சொல்றதுதான் 1999 ஒரு கருத்து, ஆர்கேயோட ஒரு கருத்து தான், ஒரு டிசெண்டிங் நோட்டா தான் இந்த கருத்தை முயற்சி. எப்படி அது இப்படி வெளிப்படையா நடக்குமா? ஒரு கூட்டணிக்கு இப்போ ஒரு சிபிஐ விசாரணை எல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பாங்களா? அதுல தான் என்னோட ரீடிங் என்ன இருக்குன்னா, விஜய் வரும்போதே இப்ப நாம் தமிழர் சீமான் வந்திருக்கிறாரு, ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே, பாஜக, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேரும் எதிர்ப்பு, திமுகவும் அதிமுக, காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலகல்னு அவர் 4 பேரும் எதிர்த்து நான் தான் சரின்னு சொல்லும்போது எல்லாரையும் சமத்தா எதிர்த்துறாரு. இவர் வரும்போதே ராகுல் நல்லவர், யோக்கியமானவர், மோடி மோசம், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த பிரச்சனை தான் இவருக்கு இவ்வளவு இடர்பாடுகளையும் கொடுத்து 2024 வந்து லெட்டர் பேடா இருந்தாரு. கமல்ஹாசன் வந்தவர் 39 கேண்டிடேட் போட்டாரு. இவர் ஏன் கேண்டிடேட் போடலன்னா, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது ராகுல் காந்திக்கான எலெக்ஷன். ராகுல் காந்தியை தவிர வேற யாரும் தமிழ் மண்ணில், இந்திரா காந்தி குடும்பத்தை தவிர யாரும் இங்க ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அந்த இடத்துல எல்லாம் ராகுல் காந்தி மீறி போகக்கூடாதுன்னு இவர் கேண்டிடேட்டே போடல. ஒரு கஷ்டப்பட்டு கேண்டிடேட் போட்டிருந்தா ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 சீட்டு அடிபட்டிருக்கலாம். ஸோ அந்த இதை இவர் செய்யாத போது இவர் வர்றதே ராகுல் காந்திக்கு ஆள அரசியலுக்குள்ள வராருங்கிற சந்தேகம் மத்திய உளவுத்துறை, பிஎம்ஓ போன்றவங்களுக்கெல்லாம் வருது. அடுத்த கட்டத்துக்குள்ள ராகுல் காந்தி கைதுக்கு யாருமே எதுவும் பேசல. ஸ்டாலினுக்கு முன்னாடி போய் இவர் அந்த ஓட்சோரி பார்லிமெண்ட் இதுக்கு அறிக்கை விடுறாரு. பீகார் எஸ்ஐஆர் மேட்டருக்குள்ள ராகுல் காந்திக்கு ஆதரவா வராரு. காங்கிரஸுக்கும் இவருக்கும் கூட்டணி 117 2.5 வருஷம் காங்கிரஸுக்கு, 2.5 வருஷம் இவருக்கு எல்லாம் பெரிய செய்திகள் வருது. கரூர் விஷயத்துல ராகுல் காந்தி பேசுறாரு. அப்ப இந்த இடம் தான் மோடியை பொறுத்தவரையில, எப்படி ஐயா நடராஜன் இவர் ராகுலை காட்டி மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது, என்னைக்கு இருந்தாலும் நீங்க ராகுல் காந்தி ஆள்கள் தான் ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு வர தொடருது. ஸோ இது சசிகலா டைப் ட்ரீட்மெண்டா இல்ல ஆர்கே சொல்ற மாதிரி தினகரன் டைப் ட்ரீட்மெண்டாங்கிறது தான் இப்ப நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு அரசியல்ல. 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. உள்ளுக்கே விடாம நெருக்கடி தரது, இல்ல உள்ளுக்கு கொண்டு வந்து நீ ஓடிரு, நீ வந்தா நாளைக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மையார், இத்தாலி கேத்தலிக்கன் லேடி சோனியா அம்மையார் மகனுக்கு தான் நீ சப்போர்ட்டா 29 மக்களையில இருப்ப. ஒன்ன நம்பி நான் ஏமாற தயாரில்லை. தமிழிசை ஏமாறலாம், நயினார் ஏமாறலாம், இங்க 4 பேர் ஏமாறலாம், நான் ஏமாற தயாரில்லை. நீ 29ல ராகுல் காந்தி சப்போர்ட்டா போவ. அதனால நீங்க வந்து 26ல ஒரு அரசியல் சக்தி ஆகக்கூடாது. இப்ப நீங்க தமிழக தலைவர்கள் எல்லாம் விட்டுருங்க, அவங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இப்ப பிரச்சனை கைமீறி அது ஆந்திரா வழியா டெல்லி நோக்கி போயிட்டு இருக்கு, புயல் போற மாதிரி. ஆந்திராவிலிருந்து பேசுறாங்கன்னு செய்தி வருது, டெல்லியிலிருந்து பேசுறாங்க. 2 இருக்குல்ல, அப்படி ஒரு முயற்சி போகுதா? செய்த ஒரு நிகழ்வு மாதிரி 300 கோடி பெருமான பொருள் ஜனநாயகத்தை அடிச்சது வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கான ஒரு தன்மை மாதிரி தெரியல. அந்த படம் ஹாலிடேஸ்ல பொங்கலுக்கு வந்து ஜனவரி 26 வரை வந்திருக்கும்னா அது ஒரு நல்ல வசூலை பார்த்திருக்கும். இன்னைக்கு சினிமா வசூலே ஹாலிடேஸ் தான், எந்த நடிகர்னாலும் சரி, சனி ஞாயிறு ஹாலிடேஸ்லாம் வசூல். அது வந்து இந்த இடத்துக்குள்ள அடிபட்டு போகுது. சரி, 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆன பிறகும் சென்சார் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனா கொடுக்கலாம்னா ஒருத்தர் வந்து லீவ் போட்டுட்டு போயிடுறாரு. நம்ம என்னைக்கு வரும்ங்கிறதே கேள்விக்குறி. லாரன்ஸ் லட்சுமி ஒரு படம், இந்த படத்துக்காக தான் அது செய்யப்பட்டதுன்னு சந்தேகம் வருது. உங்க படத்துல மத ரீதியான துவேஷங்கள் இருக்கு, இப்படி மத ரீதியான துவேஷங்கள் உள்ள படங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட்டே கிடையாதுன்றாப்ல. ஒரு சின்ன படம் அது என்ன நோக்கத்துக்காக பண்ணுதுன்னே அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இந்த சிபிஐ விசாரணைக்காக 3 தடவை வராரு. சோ அப்ப உங்களோட பார்வையில ரீடிங்ன்றது இவர் அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் பாஜக. அதுதான் எனக்கு சொல்றேன். ஏன்னா பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில இருக்க வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி பண்ணல. பாருங்களேன் திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப அதிமுகவோடு கூட்டணி 90 சீட்டு அப்படின்லாம் ஒரு பத்திரிகை எழுதினப்ப மறுநாளே மறுப்பு வந்தது. இப்ப இந்த செய்தி ஒரு 5-6 நாளா ஓடிட்டு இருக்குல்ல, தாவேகா தரப்புல ஏன் ஒரு சைலன்ஸ் இருக்கு? எங்க கொள்கை எதிரியோட நாங்க போக மாட்டோம்னு சொல்லாமையே அவங்க அங்க சைலண்டா இருக்காங்க. இப்போ அவங்க இன்னைக்கு அவங்களோட அந்த செய்தி வந்து இனிமேல் தனிச்சே நிற்க முடியாது, சீமான் கிட்ட தோத்துட்டோம், சீமான் தான் ஹீரோ, பார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு அவர் தான் இருக்கார், நாங்க கபாட் தானே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு. இதுவரை பேசுனது சீமான் இல்ல. அவருக்கு விஜயினுடைய தன்மையை நீங்க பாக்குறப்ப அவர் பேசுகிற போது தான் அவர் ரியாக்ட் பண்றார். ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி,
நாளைக்கே அவர் வந்து இப்படிலாம் அழைப்பு வந்ததுங்க நான் போகல அப்படின்னு பேச வாய்ப்பு இருக்குல்ல? ஆர்கே அந்த விஜய்க்கு அந்த கேரக்டரை தெளிவாட்டே ஆர்கே பதிவு பண்ணாரு. நானும் அதை மறுத்து பேச விரும்பல. ஆனா இந்த செய்திகள் இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு 50 கேண்டிடேட் மேல இல்லைன்னு சொல்லும்போது 60 கேண்டிடேட் தான் அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள கூட்டணியாங்கிற ஒரு இது வரும்போது தனிச்சு நிற்கிறதுக்கே எண்ணம் இல்லாத என்ன சார் இப்போ 234க்கு விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களே இருப்பாங்களே சார். அதுவும் இல்லாம ஆதவ அர்ஜுனா சொல்றார் நான் வந்தப்பயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நான் போட்டாச்சு, பொறுப்பாளர்கள்லாம் போட்டாச்சு அப்படின்றாரு. அவரு எல்லாமே கிளைம் தான், கற்பனை, ஏட்டு சுரக்கா, கரிக்கோதவாத கற்பனை வாதம் தான். அவங்களால வந்து ப சிதம்பரம் சொல்றது மாதிரி, மல்லிகார்ஜுன கார்கே சொல்ற மாதிரி பலம் நிரூபிக்காத லெவல்ல தான் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலன்றீங்களா? பாஜக கூட்டணிக்கு அழைக்கிறதுல ஒருத்தர் ஒரு விழுக்காடு தான் பலம் நிரூபிக்காதவருங்கிறாரு. இன்னொரு முன்னாள் தலைவர் வந்து டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு நீங்க வேண்டாம். டெல்லி தானே இப்ப டெல்லிக்கு போறாருல, அங்கதானே இனி நம்ம பேச வேண்டியது. அதுதான் கூட்டணிக்கா ஆர்கே கருத்தா ஏன் கருத்தாங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். ஆர்கே கூட்டணிக்குங்கிறாரு. நான் மொத்தமா நீங்க அரசியலுக்கு வேண்டாம், நீங்க 29 ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டா தான் போவீங்க. நான் என்ன ஏமாளியா எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி 4வது முறை பிரமிஸ்டர் வரக்கூடியவங்கள்ட்ட ஏமாறதுக்காக நான் கரூர் துயர சம்பவத்தை பத்தி பேச போறது இல்ல நாளைக்குன்றீங்களா? நீங்க அரசியலை விட்டு போயிருங்க. நீங்க இப்ப 26ல ஆளாயிட்டு என்ன நம்பியோ எப்படியோ ஆளாயிட்டு 29ல ராகுல் காந்தி கிட்ட போவீங்க. அதனால அரசியலை விட்டே போயிருங்க. அப்படிதான் இருக்குன்றீங்க. ஓகே, அப்படிதான் அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச் என்னோட பார்வை, ஆர்கேயோட பார்வை கூட்டணிக்கு மிரட்டி சேர்க்கிறது. உங்கள் பார்வை என்ன? 2 பேரும் சொன்னதெல்லாம் நடந்தவை. சரி, இப்ப நடக்க போறத மட்டும் நம்ம பேசுவோம். நீங்க வந்து ஆந்திரா நடக்க போறத பத்தி இப்போ ஒரு ஜோதிடர் மாதிரி சொல்ல போறீங்க. ஜோதிடர் சரி இல்ல, ஆக்சுவலா ரவீந்திரன் சார் சொன்னது வந்து விஜய்க்கு எதிராக அப்படிங்கறத நம்ம எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன நெருக்கடி, நீங்க கூட்டணிக்கு வரணும்னு கொடுக்கப்பட்ட நெருக்கடி. சோ அந்த நெருக்கடியில் ஆர்கே சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்சி இருந்தாலும் அந்த நெருக்கடியில் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்படிதான் தெரியும். இப்ப முடிவெடுக்க இடத்துல வந்து விஜய் இருக்கிறார். இப்ப அவர் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு தயாராகி விட்டார். இன்னைக்கு நடந்தது ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு மாவட்ட செயலாளர்கள்ல 98 பேர் 120ல 98 கிட்டத்தட்ட மோர் தென் 70% மேல 75% மேல எல்லாரும் வந்து கூட்டணி தயாராக இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அவரு அந்த கூட்டத்துக்கு வராம இருக்கிறது கூட ஒரு செய்தி. கூட்டணிக்கு தயாராகிறதுன்னா ராமதாஸ் அவர்களோடையும் சசிகலா அவர்களோடையும் கூட வச்சாலும் அதுவும் கூட்டணி தான். நீங்க சொல்றது பாஜக கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க. பாஜக கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சேருவதற்கு தான் அவர் தயாராயிட்டாங்க. சோ அதனால வந்து இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கும் போது அவரை விஜய் என்ன சொல்லலாம், எங்க கட்சி விரும்புது அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா சிக்கல் என்னன்னா, நீ உங்களுக்கு அது பற்றுச்சு மனசுல கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. இது என்ன சிக்கல் இருக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதனாலதான் இப்ப நடந்துட்டு இருக்க இன்னைக்கு உள்ள சிக்கல் என்னன்னா, இதை எந்த அளவுக்கு அவருடைய நெருங்கிய ஆலோசகர்கள் ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது இருக்குது. ஆதவ அர்ஜுனாவும் தான் சொன்னாரு, பாருங்க தேர்தல் சமயத்தில் விஜய் வந்து அமெரிக்கா வந்து ஹிரோஷிமாவில் போட்ட மாதிரி ஒரு குண்டை போடுவாரு அப்படின்னாரு. அந்த குண்டை இன்னைக்கு ஒரு ஆதவ அர்ஜுன் தலையிலே போட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி சேர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு புட்ட குண்டு வந்து ஆக்சுவலா அதுல வந்து நீங்க சொல்வது வந்து ஆதவ அர்ஜுனா பாஜகவுக்கு போக கூடாதுன்ற எண்ணம். அப்படிதான் அவர் எதிர்பார்த்தது வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியை செட்டில் ஆகும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, இப்ப திடீர்னு அவர் பேசினது என்னன்னா, விஜய்க்கு வந்து மன வலிமையெல்லாம் அதிகம்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப சர்ச்சையால பேசியிருந்தார்ல. அது காரணம் என்னன்னா, நீங்க எப்படியே கண்டினியூ ஆகணும், தனித்து போட்டிடணும் அப்படிலாம் சொல்ல அந்த நிலையில தான் இருக்கா. நேற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசினாங்கல்ல, நாங்க என்ன திரு பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்காக விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு காட்டமா பேசினார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னன்னா, கட்சி நிர்வாகிகள்ல பெரும்பாலானவர்கள் கூட்டணிக்கு தயாராகிறார். ஆனா நிர்வாகிகள், குறிப்பாக இந்த முக்கியமான நிர்வாகிகள் ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, சோ இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்போ இந்த இடத்துல எல்லாம் நிர்வாகிகள்ன்றதெல்லாம் இரலவன்ட் சார். பல கட்சிகள் வந்து சொல்றாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்தப்ப பொதுக்குழு முடிவும்பாங்க, சேர்றப்ப பொதுக்குழுவை கூட்டியா சேர்றாங்க. தலைவரினுடைய தனிப்பட்ட நலன்கள் சார்ந்ததுதான் அந்த முடிவு இல்ல. விஜய் எடுக்க போறார், அவரோட நலன் சார்ந்து எடுக்க போறாருன்றது தானே நீங்க சொல்றது. விஜய் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. இல்ல, விஜய் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஆலோசகர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு நடத்தப்பட்ட ஒரு நாடகனோட துணிங்க. விஜய் சொன்னாங்க கேட்க மாட்டாங்க. அவர் பர்சனல் விஷயத்துக்காக தான் போறாரு டெல்லிக்கு. அது ஆக்சுவலா அவர் கடைசி வரைக்கும் அவர் பர்சனல் விஷயமா தான் அணுகிறார். சரி, கரூர் பின்னடைவை வந்து அவர் இது வரைக்கும் பொது வெளியில பேசினதே இல்ல. என்ன நடந்தது, நான் என்ன பண்ணேன், நான் எங்க டெல்லியில என்ன மாதிரியான என்கொயரி நடக்குதுன்னு பேசவே இல்லை. சோ தனியா தான் அணுகிறார். அப்ப அவர் டெல்லி புறப்படும் சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு பரபரப்பாகிறதுக்கு காரணம் என்னன்னா, கட்சியில வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க, கண்டிஷனிங் பண்றாங்க. ஆமா, அது தயார்படுத்துறார்கள். அது இப்போ இதற்கு முன்பு அதிமுக தாவேகா ஒரு பேச்சுவார்த்தை இதே மாதிரி கசிய விடப்பட்ட தகவல்கள் தான். அதுல என்ன இருந்ததுன்னா, யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல சிக்கல் இருந்தது. அப்ப இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. செயற்குழு தீர்மானமே இருக்கு, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு.
அதை சொல்லி கூட்டணிக்குள்ள போவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த காலம்ங்கிறது வேற 3 ஸ்டேஜ் ஆக்சுவலா இது 3வது ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அவர் வந்து அதிமுகவோட பேசியிருந்த காலம், அதுக்கப்புறம் எடப்பாடி கொடி அசைந்ததுன்னு சொன்னதெல்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நெருங்கி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்த காலமே. இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து நேரடியாக பிஜேபி வழியா அதிமுக வர நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. நேரடியாக அதிமுக பேச முடியாத நிலைமை கூட அவங்களுக்கு இருக்கு. ஆனா 40 விழுக்காடு கிளைம் பண்ணிக்கிறாங்க சார். இப்ப கடைசி ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேட்டி, தாவைக்காவினர் பேட்டி, ஏன் விஜயினுடைய பேச்சே வந்து கிட்டத்தட்ட நாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கட்சி, அப்படி நம்புற ஒரு கட்சி திடீர்னு வந்து நாங்க துணை முதல்வர் அப்படின்னு தங்களை சுருக்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே வந்து அது வந்து விஜயும் ஆதவ அர்ஜுனா, விஜய் கூட சொன்னது இல்ல, ஆதவ அர்ஜுனா உருவாக்கிய பிம்பம் ஆக்சுவலா இல்ல. நாங்க விஜயே சொல்லிட்டோம் எங்களுக்கு இல்ல விஜயே அது மீது அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் பேச்சுல அது வெளிப்படுது. இல்ல அவர்தான் தன்னை முதன்முறைப்படுத்தினாருங்கிற விஷயத்தை அவர் கூட நெருக்கமா இருக்கிறவங்க ஆதவ அர்ஜுனாலதி, நிர்மல்குமார்ல ஆகட்டும், இந்த பாருங்க 30% கடந்துட்டோம், 40% கடந்துட்டோம் அப்படிலாம் சொன்னது இல்லை. சரி, எங்களுக்கு எங்க கூட்டணி இதே சொன்னார். நாங்க செமி ஃபைனல் முடிஞ்சிருச்சு, நாங்க ஃபைனலுக்காக காத்திருக்கோம் அப்படிலாம் ஆதவ அர்ஜுனா சொன்னார். சோ இன்னைக்கு இது மாதிரி இவர்கள் பேசினதை இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத விஜயே அதை தானே சொல்றாரு. அதுல கன்வின்ஸ் ஆயிடுவாருன்றீங்களா? ஆமா, அவருக்கு நிஜம் தெரியும், விஜய்க்கு நிஜம் தெரியும், இவங்க பேசினதெல்லாம் எதுக்குன்னு அவருக்கு நிஜம் தெரியும். ஏன்னா நீங்க பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணும்போது அவர் என்ன செய்வார் என்றால், அவர் நெருக்கடியில் இருக்க, நிஜமான நெருக்கடி இருக்கிறது விஜய் தான். ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமாரோ நெருக்கடி இல்ல, விஜய் தான் நெருக்கடியில் இருக்காரு. கரூர் ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் அவருக்கு நெருக்கடி தொடருது. ஒத்துப்பாருன்றதா நிச்சயமா ஒத்துப்பார். கூட்டணிக்கு வந்துதான் போறார். என்ன மாதிரி சீட்டு பேரங்கள் அது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. அதுதான் பரவாயில்ல பேசப்படுது. ரவீந்திர சொன்னது கூட உண்மைதான். அவங்க வந்து ஒரு 45 கேண்டிடேட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் ஒரு நம்பர் சொன்னாரு, பட் 40 நான் கேள்விப்படுற செய்தி வந்து ஒரு 45 தான். அப்படி அப்பா அவர்கள் வந்து ஒரு 30-40 இடங்களுக்கு மட்டும்தான் திட்டமிடுறாங்க எனக்கு தோணுது. ஒரு வேலை கூட்டணிக்குள்ள வந்தா எந்தெந்த நகரங்கள்ல, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பலம் கரெக்டா. ஆர்கே அவர்கள் சொன்னதுல நீங்க விஜய் அவர்களோட தன்மையை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திலும் என்ன பேசப்பட்டது, வெளிப்படையாகவே அதிமுகவினர் நம்பினாங்க விஜய் வந்துருவாரு, இவ்வளவு பெரிய ஹீட் அவரால் தாங்க முடியாதுன்னு. ஆனா அதெல்லாம் கடந்து வந்துட்டு என்ன பேசினாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு பிறகு அவர் வெளில வந்து என்ன பேசினாரு, ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை சொன்னார். அப்போ அவ்வளவு கடந்தவர் இப்ப வந்து இறங்கி வராருன்னா அது என்ன ஹீட், நெருக்கடிகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆர்கே சொன்னதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த நிஜங்கள். இன்னைக்கு அந்த நெருக்கடி முற்றி போய் ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. அதுதான் இதுக்கு மேல அவரால் அந்த நெருக்கடியை ஹோல்ட் பண்ண முடியாதுன்றதுதான் ராம்கியோட ரீடிங்கர். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒரு 40-45 சீட்ல கமிட் ஆயிடுவாருன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது கூட பிரச்சனை தான். இப்ப 40-45 சீட்டு வருதுன்னா அது வந்து பிஜேபியினுடைய லார்ஜர் பிளான்ல நிச்சயமாக அது வந்து ஒரு குரூஷியல் காகா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 45 சீட் இந்த பக்கம், அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு 50 சீட்டோ ஏதோ, அது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா ஒரு 90 சீட்டு 100 சீட் வந்து வெளியே போறது இருக்கும். அப்புறம் அதிமுகவுக்கு 134 இருந்து 150 சீட்டுக்குள்ளால அவங்க குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி வந்துச்சுன்னா இப்போ அந்த கூட்டணி வென்றால் கூட கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிறது ஒரு 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 ரியாலிட்டியா மாறிடும். சோ பிஜேபி பொறுத்தவரை சோ அப்ப இது இன்னொரு தலைப்பு. இது விஜய் வருவது பற்றி இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தனிச்சு பேசலாம். அவர் அதை அதிமுக விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. சுவாமிநாதன் கிட்டத்தட்ட பல தரப்பட்ட கருத்துக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னா அவங்கவுங்களும் ஒவ்வொரு புள்ளிகளை இணைச்சு, இப்ப ராம்கி வந்து இல்ல கமிட் ஆயிட்டாருன்னு உங்கள் கோணம் என்ன? எதை நோக்கி தாவேகா நகருது, விஜய் எதை நோக்கி நகர்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? விஜய்க்கு அழுத்தம் அதிபயங்கரமாக கொடுக்கிறார்கள். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பாஜகவோட போக மாட்டார். ஏன்னா அதை அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிறார் பாஜகவை. அது ஒரு நிலை. இன்னொன்று, ஆர்கே சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவுடைய தலைமை அதை விரும்புகிறார். அதிமுகவுடைய தொண்டர்கள் விரும்புறாங்க, கடைக்கோட்டியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புறாங்க, தமிழகம் முழுவதுமே விரும்புறாங்க. விஜய் வந்து விட்டால் அந்த அணி பலம் பெற்று விடுங்கிற விரும்புறாங்க. பட் அங்க எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். நீங்க பாஜக அவரை அழைத்தால் கூட எத்தனை இடங்கள் கொடுக்கிறார்களோ அது இயல்பாகவே. நீங்க அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானம் இருக்கு, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளையும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக தான் வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்திலிருந்தே முரண் தொடங்கி விடுகிறது. இன்னொன்னு, விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரோட கேரக்டரா நம்ம பாக்குறப்ப ஆர்கே சார் சொல்ற இடம் மிக மிக சரியான ஒரு இடம். கடந்த காலங்களில் இன்னொரு சம்பவம் கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். மெர்சல் திரைப்படம் வெளியான நேரம் ஜிஎஸ்டி பிரச்சனையா அதுல சுட்டிக்காட்டி இருப்பார். அந்த நேரத்துல தான் ஹச்ராஜ் அவர்கள் முதன்முறையாக ஜோசப் விஜய் அவரை குறிப்பிட்டார். மறுநாள் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்ட போதே ஜோசப் விஜய் தான் அறிக்கை வெளியிட்டார். நீங்க அன்னைக்கே பாஜகவை அவர் எதிர்த்து விட்டாரு. அவர் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். அன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சி கட்டமைப்பு இல்ல, அவருக்கு பின்னால் இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்கிறதே அன்னைக்கு அவரே உணர்ந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனா அவர் அன்றைய நாள்லயே ஜோசப் விஜய்னு ஒரு அறிக்கை வருது. அதுக்கு முன்பும் அவர் அப்படி வெளியிட்டதில்லை, பின்பும் அவர் வெளியிட்டதில்லை. அதே போன்றுதான்
கிட்டத்தட்ட அவர் வந்து பணியுரை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைத்த போது, ஒரு நடிகையின் பேரை குறிப்பிட்டு விமர்சனத்தை முன்வைத்த போது அந்த நடிகையோட ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார். அப்ப இயல்பாகவே அவரை நம்ம ஒரு எதிர்ப்பு என்கிற ஒரு தருணம் வருகிற பொழுது அவர் இன்னொரு தருணத்துல தன்னை நாயக பிம்பமா காட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பின்பு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், அது மக்கள் மன்றத்துல எதிர்மறையா மாறினாலும் கூட தன்னோட நாயக பிம்பம் அல்லது தன்னோட குணாதிசயம் அதுதான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிறுவ முயற்சிக்கிறார். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நெருக்கடி இருக்கான இருக்கு. அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. நீங்க சொன்ன புள்ளிகள் சரியானதுதான். திரு விஜய் அவர்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறப்ப அவர் வெளிப்படையா பக்கமா பேசுறது இல்ல. அவர் சின்ன வார்த்தைகள் தான், செயல் மூலமா தான் தனக்கான விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த செய்தி போகுது இல்ல, அவங்க நினைச்சிருந்தா அதுக்கு அணை போட்டிருக்க முடியும். அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது கொள்கை எதிரியோடு எப்படிங்க நாங்க சமரசம் வைக்க முடியும் அப்படின்னு கூட கேட்கலாம். வதந்தின்னு கடந்து போகிற தன்மை இருக்கு. ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு அவசரமாக நிர்வாகி அதை தான் ராம்கி பிடிக்கிறார். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன இருக்கு? நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க கூட்டணிக்கு தயாராகணும். அப்ப ஒருவேளை கண்டிஷனிங் வேலை நடக்குதான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருல ராம்கி. நீங்க அதை மறுக்கிறீங்களா? ஆமா சார், நிச்சயமா சார். என்னன்னா வழிகாட்டி நெறிமுறைகள் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. அவர்களுக்கு கூட்டம் போட முடியல, வெளியில வர முடியலன்னு அவர்களே சொல்லிக்கிறாங்க. ஜனநாயக அடிப்படையில எதிர்கட்சிகள் என்று இருப்பவை அவர்கள் தான் போராடிதான் வெளியில வரணும், போராடணும், மக்களை சந்திக்கணும். பட் இயல்பாகவே இது விஜய்க்கு கிடைக்கிற லாபம் தானே. அங்க போயிடுறாங்களா இங்க போயிடுறாங்களா அவரை குறித்தே பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசு பொருளாகவே இருக்கிறார். சோ அப்ப அவர் இயல்பாகவே அதை வேடிக்கை தான் பார்த்துக்கணும். இதான அவருடைய தன்மையாக. சோ அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு லாபம் இருக்கு. மௌனமா நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு சார். மௌனமாக இருந்து அவர் இப்பொழுதும் இதை பார்த்துட்டு தான் இருப்பார். இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருப்பார். அவர் தொடர்ந்து அவரை கண்காணித்தால், நம்ம உன்னிப்பாக அவரை அலசி ஆராய்ந்தா ஒவ்வொரு தருணத்தையுமே அவர் வந்து எதற்குமே பெரிய எதிர்வினை ஆற்றல. இதுல இன்னொரு ஆபத்துமே இருக்கே இல்ல. இது ஒருவேளை அவர் வரலன்னா அவருக்கு பெரிய லாபமா இருக்கும். எனக்கு எவ்வளவோ நெருக்கடி கொடுத்தாங்க, நான் நின்னுட்டேன் பாருங்க அப்படின்னு. ஆனா பாஜக இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்ததுன்ற தகவல் பரவிட்டே இருக்குல்ல. நாளைக்கு அவர் வரலன்னா அங்க பலவீனமா போயிடாதா? ஒட்டுமொத்தமா திரும்பவும் அந்த அணி பின்னடைவை சந்திச்சிடாதா? இல்ல, பாஜக பின்னடைவை சந்திக்க போகுது. இவங்க வந்து இப்படி தொடர்ந்து அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பதாக தகவல்கள் கசிவதன் மூலமா நாளைக்கு விஜய் அவர்கள் இந்த அணிக்கே போகலைன்னு சொன்னா திமுக எதிராக வர 2019, 21, விஜய் ஏன் ரசிக்கிறாங்க சொல்றேன். 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களையும் திமுக சந்தித்தது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கும் திமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அப்ப கிட்டத்தட்ட விஜய் அவர்களை டெல்லி வளைத்து விட போகிறது ஒரு தகவல் கசிகிற பொழுது விஜய் அமைதியாக இருக்கிறார். கடைசி வரை அவர் அந்த பக்கம் நகரலைன்னா திமுகவுக்கு எதிர்த்தாங்கிற புள்ளியில அவருக்கு ஒரு லாபம் வருது இல்ல விஜய் அவர்களுக்கு. இல்ல, இன்னொரு கோணமும் இருக்கே. இதை நம்ம இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. பல கோணங்கள். ஒருவேளை பாஜகவே விரும்பி அவர் வரமாட்டார், இவ்வளவு நெருக்கடி கொடுப்பது போல் கொடுத்துட்டு நாளைக்கு அவர் வரலன்னா நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார்? பாஜக எதிர்ப்புல நான் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கான அரசியல் வியூகமா இதை கூட திட்டமிட்டு பாஜக செய்தா என்ன? இல்ல, பாஜகவுக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம். அப்ப அவங்க நினைக்கிறாங்க கொண்டு வர்றதுதான் முதன்மை இலக்கு அவர்களுக்கு. இல்ல, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சுவாமிநாதன். இப்ப தினகரன் அவர்கள் வந்து இந்த அணிக்குள்ள வராங்க, இப்படி எல்லாம் கசிய விடப்படல. அந்த சந்திப்பு கூட பலருக்கு தெரியாது. அவர் டெல்லிக்கு போனது சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் தான் இல்ல அவர் டெல்லிக்கு போயிட்டாரு, 2 முறை போயிருக்காருன்னு ஆர்கே அவர்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கசிய விடப்படல. ரொம்ப கச்சிதமா அந்த கூட்டணியை முடிச்சாங்க. அப்படித்தானே முடிப்பாங்க பொதுவாக. கூட்டணின்னா அங்கங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உறவினர்கள் நண்பர்கள்லாம் பேசி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகுதானே தகவல் கசியும். ஆனா இங்க முன்னுதாரணமே தப்பா இருக்கு. தகவல்களை கசிச்ச விட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஆமா, அங்க அது வந்து உறுதியான கூட்டணி என்பதனால கசிய விடல. இங்க என்னன்னா அவர் மனதை சஞ்சலப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நீங்க வந்து வெற்றி பெற முடியாது, நீங்க இப்படியான கட்டமைப்பு இல்ல, இன்னைக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு விஜய் தரப்புக்கு தொடர்ந்து கொடுக்கிற மெசேஜ் தான் இது. நீங்க எதிரி பலவீனமா இருக்கீங்க 4 பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது உளவியலாகவே அவர் அதை நம்பிவிடக் கூடும்ல. அந்த எச்சரிக்கைக்காக பண்ணதா இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற ஒரு முக்கியமான இடம், பாஜகவுக்கு தாங்கள் இங்க 3வது பெரிய சக்தியா இருக்கணும் தான் விருப்பம். அந்த இடத்துலதான் விஜய் வந்து திடீர்னு நுழைஞ்சுக்கிறாரு. அவர் பின்னாடி பெரிய இளைஞர்கள் படை சேருது. அப்ப ஒரு வலுவான எதிரியாக அவரும் உருவாகிடக்கூடாது. திமுக எதிர் தாவேக்கான அவரும் பேசுறாரு. அவரை நம்மவராக்கிக்கணுங்கிற முயற்சியும் அதுல இருக்கு. சுவாமிநாதன் சொன்ன பாயிண்ட்ல ரவீந்திரன் துரைசாமி, இப்ப தாவேக்கான்றது அன்எக்ஸ்பெக்டட். பாஜக நினைச்சது திமுக அதிமுக இந்த இருதுருவ அரசியல்ல ஒருத்தரை வீழ்த்தினா பாஜக பொசிஷன் பண்ண முடியும்னு. திரும்பவும் தாவேக்காவை வளர்த்து விட பாஜகவே முயற்சிப்பாங்களா? இபிஎஸ் பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி, அவங்க ஹோமோஜினிஸா செயல்பட மாட்டாங்க.
தம்பி சுவாமிநாதன் சொல்லும்போது திமுக அகற்றதான் ஒரு நோக்கம்னு சொன்னாங்க. ஏன் பாக்கியம்னு சொன்னதும் ஓபிஎஸ் பார்க்கல? ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லாதவரா? இன்னைக்கு திமுக எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை ஓபிஎஸ்க்கு வந்து தென் மாவட்டம் ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாருங்கிறத திமுக பண்ணி பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா வேற திமுக சேர்ந்த இதுவரை சேர்ந்த யாருக்காவது இந்த முக்கியத்துவம் இருக்குதா? அப்போ ஒரு செல்வாக்கானவருங்கிறத ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மேற்கு மண்டலத்திலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் ஓபிஎஸ் குட்டிகளை திமுக பயன்படுத்த சொல்ல வர்றது வந்து ஏன் பார்க்கல? அப்ப பாஜகவுக்கு வந்து திமுகவை அகற்றுவதுதான் முதன்மை நோக்கம். பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் குள்ள, காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சசிகலா அம்மையார் அன்னைக்கு மறுக்கப்பட்டாங்க 2021. இது நாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி நடந்தது. அதே மாதிரி இப்ப நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல, ஆர்கே சொல்றது நண்பர் சொன்னது கரெக்டா வரலாம். ஆனா என்னோட பார்வை ராகுல் காந்தியோட ஒரு ஸ்டூஜ் இவர் விஜய் வரும்போதே தன்னை நம்பி வராம ராகுல் காந்திக்காக வந்தவர், அவருக்கு சுத்து போடணுங்கிறதா மோடிக்கு நான் நினைக்கிறேன். இப்ப விஜய் எப்படி பாஜக பாக்குதுன்றது ஒண்ணு. எப்படியாவது விஜயை கொண்டு வந்து, கொள்கை எதிரின்னு சொன்னா கூட பரவாயில்ல, கொண்டு வந்து திமுகவை வீழ்த்தணுன்ற நினைப்பில் இருந்து தான் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை நீங்க? இல்ல, இது வந்து முன்னாடியே அமித்ஷாவும் மோடியும் வந்து இந்த ராகுல் காந்தி தொடங்கி வச்சதுதானுங்க. ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல வந்து ராகுல் காந்தி லோக்சபாவில் எந்திரிச்சு இந்த மாதிரி யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சாரு. அவங்க ஆமா நம்பர் 1 நம்பர் 2 வேலை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அதுல இருந்து வர்றதுதான் பாக்கி எல்லாமே வந்து விஜய் உள்ள வர்றது உட்பட அவருக்கு அப்கோர்ஸ் அழுத்தங்கள் இருந்தது. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ரெட் ஜெயண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு தியேட்டர்ஸ் எல்லாம் ஏறத்தாழ ஒரு குத்தகை எடுத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ தன்னுடைய படம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் காமிக்கணும்னா அது வந்து ரெட் ஜெயனுடைய தயவு வேணுன்ற ஒரு நிலையில வந்து போய் கொண்டிருந்தது. அது பயங்கரமான அழுத்தம். என்னை பொறுத்தவரை அதுதான் இமீடியட் காசு. அப்கோர்ஸ் எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க, பிஜேபி பேசிக்கொண்டிருந்தது, ராகுல் காந்தியினுடைய ஆட்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுதான் முக்கியமான அழுத்தமாக நான் காண்கிறேன். இது ஒரு பக்கம். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து அங்க 3-4 ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகி கொண்டிருக்கு. அதாவது ஒண்ணு வந்து பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி வந்து இவரை வந்து உள்ள கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ரொம்ப கடினமான பிரயத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இல்லைன்னா இந்த டைம்ல அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், 29க்கு வேணா நமக்கு தேவைப்படும். நீங்க சொல்றது வந்து இன்னொரு முக்கியமான கோணம், என்டிஏவோட சைஸ் பெருசாயிடும். அப்ப நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றதுதான் விஜய். ஆமா, அதான். அப்போ ரெண்டு பிஜேபியை பொறுத்தவரை இது வின்-வின். எப்படி போனாலும் வின்-வின். நிச்சயமா ஜெயிக்க போறோம். இவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அது 20% ஆனாலும் சரி, 10% ஆனாலும் சரி. 10% கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் திமுகவினுடைய அந்த மைனாரிட்டி ஓட்ஸை ஏறத்தாழ அது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அது ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 பேரும் ஒரு சமதளம் வந்து கிரியேட் பண்ணுதாங்க. இது ஒண்ணு. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இவர் வந்து ஏறத்தாழ 128 ஒர்க்கர்ஸ் கூட்டு பேசியிருக்காரு போல தெரியுது, பொறுப்பாளர்களை கூட்டு பேசியிருக்காரு. அதுல மெஜாரிட்டி வந்து பரவாயில்ல கூட்டணிக்கே போயிடலாம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் என்றது என்னுடைய தகவல். இப்போ வந்த தகவல் டிவியில பார்த்து நண்பர் ஒருத்தர் போட்டு விட்டுருக்காரு. உண்மை, நீங்க பாட்டில தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. கடைசியாக அதிமுகவுக்கான வர வேண்டும்னே கிடையாது, மறுபடியும் பதிவு பண்ணிடுறேன். அதிமுகவுக்கு வர வேண்டாம் இருக்கு, பாஜகவுக்கு கொண்டு வர வேண்டும் இருக்கு. சுவாமிநாதன் இவங்க கொண்டு வர விஜயினுடைய ஆட்களே வந்து போலான் இருக்காங்க. சுவாமிநாதன், இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த தகவல் கிடைச்சிருச்சு, இந்த எக்ஸாக்ட் நம்பரோட கொடுக்குறாங்க, இவ்வளவு பேர் வந்து ஆதரிக்கிறாங்கன்னா இதை எப்படி இந்த செய்தியை புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், கிரவுண்ட்ல கேட்டா அதான் சொன்னேன் சார், 2 தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க, 2 தரப்பு தலைமை விரும்பல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த என்ன இருக்கு, விஜய் வந்தா நல்லது, பெரிய பிளஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவேகா தொண்டர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிரவுண்ட பாக்குறாங்கல்ல அவங்களும். இதுல நீங்க ரொம்ப நுணுக்கமான ஒரு புள்ளி இருக்கு. அமித்ஷா வந்து அதிமுக அலைன்ஸை வந்து உறுதிப்படுத்திய போது, அமித்ஷாவை சந்தித்த பிறகு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்க? தாவேகா அதிமுகவோட போயிடக்கூடாது, அதை நாங்கள் கிளவரா இருந்தோம், அதனால தான் நாங்கள் அலைன்ஸை வந்து முன்கூட்டியே முடிச்சோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம், அதிமுக தாவேகா வந்துடக்கூடாது அப்படின்னு. விஜய தங்கள் பிடிக்குள்ள கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட எண்ணமா இருக்கா? அதிமுக இல்ல, எங்க பிடிக்குள்ள அவர் இருக்கணும்ன்றது தானே. அதை தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, அது கீழே கிரவுண்ட்ல மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்கறப்ப கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கூட்டணிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இன்னைக்கு அந்த வாய்ப்பு தான், வேற வாய்ப்பு இல்ல. திமுக கூட்டணி இல்லங்கும் போது அது அதிமுக பாஜக கூட்டணி தான். பட் நீங்க அதிமுகவோட போறதை விட இப்ப பாஜக கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டு அந்த ரிஸ்க விஜய் எடுத்தாருன்னா எத்தனை சமரசங்கள் செய்யணும்? ஒரு நிமிடம் மட்டும் சார். முதல் சமரசம் கொள்கை எதிரியோடு செய்யக்கூடிய சமரசம். இரண்டாவது சமரசம் சினிமாலேயே முதன்மை நடிகராக நடிக்கக்கூடியவர் அடுத்த 1.5 மாதங்களுக்கு 2வது நடிகராக நடிக்கணும். அதாவது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி இவர் பிரச்சாரம் செய்யணும். இவர் அங்க துணை நடிகராகி விடுவார், 2வது பட்சமாகி விடுவார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாரால் கிடைத்த வெற்றி, அதுல விஜயோட மதிப்பீடு எவ்வளவு? 3வது கேள்வி, இதுல எத்தனை சீட்டுகள் அவர் சமரசமாக அவர் கொள்கை எதிரின்னு பிக்ஸ் பண்றாரு, அரசியல் எதிரின்னு திமுக. இப்ப தீய சக்தின்ட்டு ஊழல் சக்தின்னு தானே அதிமுக. அப்ப ஊழல் விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இது எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் இந்த அலைன்ஸ் வரணும் அப்படின்றது. ராம்கி சுவாமிநாதன் சொன்னார்ல, எவ்வளவு காம்ப்ரமைஸ், அதுவும் கட்சி தொடங்கி முதல் முறையா அவர் களத்துக்கு வர்றார், இன்னும் நிரூபிக்க கூட இல்ல என்ன வாக்கு சதவீதம். அப்ப இவ்வளவு சவால்கள் எல்லாம் விட்டுட்டு இமிடியேட்டா எப்படி கமிட் ஆவார்னு கேட்கிறார்ல சார். இல்ல அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு, அதனாலதான் சொல்ல. என்ன சார் நெருக்கடி? பாஜக அழுத்த நம்ம பேசுனது எல்லாமே 2 மாதங்களுக்கு அப்புறம் பேசுறோம். பொங்கல் சமயத்துல தான் அவர் டெல்லிக்கு போனார், ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு, ஜனநாயகம் வரதா இருந்து அப்பலாம். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய இடைவெளி அங்க வந்து பாஜக இல்ல சார். அதுக்கு முன்னாடியே நெருக்கடி இருந்தது இல்ல, அதை தாண்டி தானே விஜய் அவர்கள் பேசுறாங்க. இப்ப மட்டும் என்ன நெருக்கடி? அதான் சொல்ல, நெருக்கடி இருந்தது, அதிமுக எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து நீங்க திருமண பார்க்கலாம், திண்டுக்கல் பூட்டு வச்சிருக்கீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? இப்பதான் அவருக்கு யதார்த்தம் புரியுது விஜய்க்கு. தனித்து போனால் 2006 கார்த்திக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஒரு தொகுதியை போய் நாமினேஷன் கூட போட முடியாது. இல்ல எந்த தொகுதியில நீங்க என்னதான் வேட்பாளர் தயார் பண்ணா கூட நாமினேஷன் கூட போட முடியாது. அப்படிங்கிற நிலைமையில கார்த்திக் 2006 வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறத இன்னைக்குதான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் இது வரைக்கும் வந்து சஸ்டைன் பண்ணார். நடுவில் ஒரு பெரிய கேப் 2 மாதத்துக்கு. என்னன்னா அது காரணம் உங்களுக்கு தெரியும். சத்தியமூர்த்தி பவன்லேருந்து ஒரு வேன் கிளம்பி பனையூர் போறதா இருந்தது. சோ அதனால அது என்ன நடக்க போகுது, அது அந்த நகர்வுகளை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்ல, அந்த கதவு மூடப்பட்ட பிறகு நீங்க வந்து அவர் தொடர்ந்து நம்ம தனிச்சு நிப்போம், தனிச்சு நம்ம ஆட்சி அமைப்போம், நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம பவர் கொடுப்போம். அதான் விக்கிரவாண்டியிலேயே பேசுறவர். அவர் எப்போதுமே தனிச்சு நிக்கிறதுல தான் அவர் காலை வச்சு பேசிட்டு இருக்கிறார். நீங்க ஏதோ கூட்டணிக்கு நம்பினாரு இல்ல, அதனால பாஜகவுக்கு போறாருன்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அவ்வளவு பிரச்சனை வந்து ஒரு வார்த்தை தாவேகா தரப்புல இருந்து பேசவே இல்ல யாரும். ஆமா காங்கிரஸ் தரப்புல நாங்க பேசிட்டு இருக்கோம், அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. டெல்லிக்காரங்க யாரோ பேசிட்டு இருந்தாங்க. இல்ல சார், அதுல உள்ள முக்கியமான நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பு தான் தாவேகாவை பத்தி பேசினாங்க. இல்ல சார், அதுதான் தாவேகாவுல குழுவே அமைக்கல. ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஏதாவது குழு போட்டு பேசணுமா, எங்களை வச்சு. இதான் பாயிண்ட் சார். இப்ப பாஜக தான் பேசுறாங்க, பேசுவதா சொல்லப்படுது. இல்ல தாவேகா தரப்புல யாரும் இன்னும் பேசவே இல்லையே. அவங்க விஜய் இன்னும் கமிட் பண்ணல. முதல் நாள் இருந்து அதை நோக்கி தான் ஆதவ அர்ஜுனோட பயணமே அப்படிதான் இருந்தது. அவரு கதவு பின்னாடி அப்புறம் போய் டைரக்ட் போய் உட்கார்ந்து அவர் யாரை போய் பார்த்து என்ன பேசினாருங்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு. காங்கிரஸ் வரல, கூட்டணி இல்ல, யதார்த்தம் புரிஞ்சிருச்சு. அதை விட நீங்க கூட்டணி தாண்டி இன்னைக்கு கட்சியோட நிலவரமே அவர் புரிஞ்சிச்சு. அவரால் இவ்வளவு கேண்டிடேட் தான் நம்மளால நிறுத்த முடியுங்கிறத விஜய் புரிஞ்சுட்டார். அப்படியா இருக்கு. ஏன்னா அவங்க கருத்து கணிப்புகள்ல அவங்க கிட்டத்தட்ட 25ல இருந்து 35 வரைக்கும் சொல்றாங்க. நிலவரம் புரிஞ்சிருச்சு, அதனால காம்ப்ரமைஸ்ன்னு ராம்கி சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? அது ஒரு பார்வையா இருக்கலாம். ஆனா இப்ப என்னை பொறுத்தவரை வந்து இப்ப நான் சொன்னதுலயே சற்றே மாறுபட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். அதாவது நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க மைனாரிட்டி கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து அவர்கிட்ட தாராளமாக அவருக்கு பின்னாடி சாலிடிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம முதல் சுற்றுல பேசணும், பாஜகவுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்றது. அப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. உள்ள வந்தால் லாபம், அதிமுக அடிக்கலாம். வெளியே நின்னாலும் சாதாரணமா நிக்க கூடாது, நான் ஒரு கட்டவனை கட்டி வைக்கிறேன், நீ அதுல நில்லுங்கிறது தான் இப்ப அடுத்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் இது வந்து இப்போ தாவேகா நிர்வாகிகள் ஆனாலும் சரி, இல்ல பாஜகவினர் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாம் மன ரீதியாக இப்போ ஒன்றுபட்ட ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த தேர்தலில் விஜய் தனித்து நின்றால் இன்னும் செமையா அடி வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து இப்ப அதிமுகவும் திமுகவும் வந்து இன்னொரு கட்சி வருவதை வந்து விரும்பவில்லை என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அந்த கார்த்திக் எக்ஸாம்பிள்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு விஜயகாந்த் சந்திக்காத சவால்களே கிடையாது. அதை விட எவ்வளவோ மடங்கு அதிகமாக இன்னைக்கு வந்து விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது இந்த 2 கட்சிகளும் செய்கின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் விரும்பவில்லை, நீங்க ஒன்னா அவங்ககிட்ட போய் சேருங்க. ஆனா அதுக்கு விஜய் பேச்சுல ஒண்ணு சொல்றார், நான் வந்து ரிட்டையர் ஆயிடலாம், களத்துக்கு வரல, பலர் மாதிரி நான் ஓடி ஒதுங்கிடலாம் மாட்டேன் அப்படின்னு அந்த நடிகர்கள் எல்லாம் சொல்லி தானே அவர் தன்னை சொன்னார். ரிட்டையர்மெண்ட் எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. நீங்க இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்க ஃபீல்ட்ல இருக்கும் போதும் நீங்க இப்போ ரிட்டையர் ஆகி விட்டால் கூட நீங்க மறுபடியும் ப்ரொடியூசராக தானே இருக்க போறீங்க. நீங்க ஏதோ வேலை செய்து கொண்டு தான். தனிச்சு நின்னாலுமே நெருக்கடி அவருக்கு இருக்கும். தனித்து நின்றால் பெரிய நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க வர்றதுக்கான இது மினிமம் கேரண்டி. அதாவது
ஒன்னோ சேர்ந்து விடு, இல்லனா இந்த மாதிரி ஏதாச்சும் செய். அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கிருந்து கவர்றதுக்கான என்ன வழி இருக்கு உங்ககிட்ட, அது செய்யுங்கிறது. சுவாமிநாதன், இப்போ ராம்கே அவர்கள் சொன்னது ஆர்கே அவர்கள் சொல்ற பாயிண்ட் இருந்து எப்படி பாக்குறீங்க? இந்த சிக்கல் இருக்குல்ல, இதை அவர் அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் இந்த இஷ்யூவை. ஆமா, நிச்சயமா தனித்து நின்றாலும் அது பாஜகவுக்கு தான் லாபம். விஜய் அவர்கள் தனித்து நின்றாலும் அதுல சிறுபான்மையினர் ஓட்டுகளும் பிரியும். இன்னொன்னு சார், மிக முக்கியமான இதுல இன்னொரு சின்ன ஒரு கோணம் கூட பாக்குறேன் சார். அரசுக்கு எதிராக ஓரளவிற்கான ஒரு அதிருப்தியை உருவாக்குனதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ வெற்றி பெற்றவர் இல்ல. ஆனா விஜய் வெற்றி பெற்றவர். இன்னைக்கு அவர் தான் திமுகவுக்கு எதிராக ஏதோ கிராமங்கள் ஏதோ ஒரு எதிர்மறை ஏதோ சில பகுதிகளில் இருக்குன்னா விஜய் தான் உருவாக்கி இருந்தார். சோ அப்ப அந்த உருவாக்கி இருக்கிற ஓட்டு இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே பெண்கள் ஓட்டு திமுக இழந்துட்டாங்க. நீங்க ரவீந்திரன் துரைசாமி சார் அடிக்கடி குறிப்பிடுவார், அந்த வாதம் மிகச் சரியானது. கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம்னு பல்வேறு வடிவங்கள்ல பெண்களுடைய ஓட்டுகள்ல பெரும்பகுதியை அதிமுகவிடமிருந்து திமுகவே வாங்கிட்டாங்க. அப்ப அந்த பெண்கள் ஓட்டை தான் விஜய் வெளியே எடுக்க போறாரு. அதுவே பாஜக அதிமுகவுக்கு லாபம் தானே. இளைஞர்கள் ஓட்டை வெளியில எடுத்தாலும் அது லாபம் தானே. இளைஞர்கள் ஓட்டு என்பது ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அப்படி இருந்ததுன்னா ஏன் இந்த பேச்சுவார்த்தை? இப்ப நீங்க சொல்றது எளிமையான ஃபார்முலா. 4 முனை போட்டி. முன்பு திரு ஹெச் ராஜா அவர்கள்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னார், அவர் தனிச்சு நின்னா எங்களுக்கு தாங்க லாபம்னு. அப்படியே விட்டுற வேண்டியதானே, ஏன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க? அப்போ இல்ல தனித்து நிற்கக்கூடிய ஒரு எதிரிய பலமானவராகவும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல சார். தனித்து நிற்கிறார், அவர் பாட்டுக்கு தனித்து நிற்கிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் பாஜகவோட பி டீம்ல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவர் இப்ப பாஜக இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகும் கூட்டணிக்குள்ள போகல என்பது ஒன்று. இன்னும் ஒரு நிமிடம் மட்டும் சார். இப்ப நான் தொடர்ந்து அவர் கூட்டணிக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாண்டிச்சேரியில எல்லாம் விஜய் போய் அரசியல் பண்ணாரு. நம்ம காங்கிரஸை பேசுகிற பொழுது ஒரு விஷயம் பேசணும், கேரளாலையும் கணக்கு இருக்கு, பாண்டிச்சேரிலையும் கணக்கு இருக்கணும். இப்ப பாண்டிச்சேரியில கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடித்து 30 தொகுதிகள்ல 16 தொகுதிகள்ல என்ஆர் காங்கிரஸ் இருந்தாங்க, 14 சீட்டு பாஜகவுக்கு. அதுக்குள்ள அதிமுகவுக்கும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் பிரிச்சுட்டாங்கன்னா விஜய் பாண்டிச்சேரியில எங்க? அப்ப ஏறக்குறைய விஜயினுடைய எந்த அழுத்தத்திற்கும் அவர் கட்டுப்படல, அல்லது இந்த அழுத்தங்கள் என்பது பின்வாசல் வழியாக கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு வாய்ப்பு. இது ரெண்டில் ஏதோ ஒன்றாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. அவர் கூட்டணி வடிவத்தில் உள்ள போக மாட்டாருன்னு தான் பாக்குறேன். உள்ளுக்கு கமிட் ஆக மாட்டார். நிறைவு சுற்று என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய் பேசிட்டு இருக்கோம். ரவீந்திரன் துரைசாமி, ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம். எப்படி இது கமல்ஹாசன் 2.0 மாதிரி அவர் பற்றிய யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி அவர் அது பண்ணுவாரா இது பண்ணுவாராங்கிறது ஒரு தலைவருக்குள்ள அழகு இல்லை. இப்படித்தான் கமல்ஹாசன் 2.0. கமல்ஹாசன் வந்து கமல்ஹாசனை விட ஒரு விழுக்காடுல அந்த சீமான் 8.2 போயிட்டாருன்னா கிளாரிட்டியோட போல்டா நிற்கிறாரு. ஒரு இஷ்யூஸ்ல கருத்து சொல்றாரு, இலவசங்களா நாட்டுக்கு தேவையில்லைங்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட்ல இலவசங்களுக்கு எதிராட்டும் திரும்ப ஆதரவாட்டும் சொல்றாரு. விஜய் கிளாரிட்டி இல்லாத ஒரு குழப்பமான ஒரு தலைவர். இன்னொரு பாயிண்ட், தன் கையில வராத ஓட்ட இன்னொருத்தர சீஃப் மினிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்போ இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டியிருக்கு விமன் ஓட்டு. அந்த விமன் ஓட்டு வந்து இப்போ விஜய்க்கு போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ பிஜேபிக்கு அதில் ஆள் கிடையாது. அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கு ஒரு காலத்தில் இருந்தது, மோதிக்கு இருந்து இன்னைக்கு அது கிடையாது. தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக கிடையாது. அந்த வாக்குகளை வந்து இப்போ சிதறப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த சங்கீதா இஷ்யூனாலும் சரி, முக ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் துர்காவை கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக அந்த தோற்றம் வந்து டெஃபினட்டா வந்து ஓன் பண்ணிடுறாங்க. அந்த பெர்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. சாமிநாதன் சொல்லும்போது திமுக எதிர்ப்பை விஜய் தான் முன்னெடுத்தான்னு சொன்னாரு. 4 ஆண்டுகளாக திமுக அரசை வந்து எவ்வளவு பேர் அவ்வளவு கூர்மையாக விமர்சனம் செய்தது எல்லாமே வந்து விஜய் வந்து அதை அப்படியே காமெடி ஆக்கி இந்த ஓம் சக்தி பராசக்தி திமுக இதெல்லாம் என்ன நான்சென்ஸ் இதெல்லாமே சொல்லி இதை சொல்றது குழந்தைங்க தான். இதுல சொல்றதுனால என்ன அர்த்தங்கிறது அவங்களுக்கே புரியாம சொல்றது. இன்னும் ஒரு கூட்டணி முடிவு எடுக்கல, நீங்க விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன திமுக எதிர்ப்பு இருக்குன்னு புரியல. சும்மா ஒரு வைரல் வார்த்தையை போட்டாரு, அது குழந்தைய பேசிட்டு இருக்கிறதுனால அவர் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எந்த விஷயத்துல இல்ல அப்படிங்கறத நான் வந்து சுவாமிநாதன் சுருக்கமா சுவாமிநாதன் இது முதல் தேர்தல், அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில அவர் தன்னுடைய பலத்தை பார்ப்பதற்கு முயற்சி எடுப்பார். வழியே இல்லை என்றால் அந்த பக்கம் நகர வேண்டிய சூழல் ஏற்படுத்த வழியே பெரும்பாலும் அவர் தனித்து சந்திக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு பாக்குறேன். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.